ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கோட் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா எல்லா பக்கமும் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்க அந்த பட்சத்துல செகண்ட் டேவை இன்னைக்கு நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். செகண்ட் டே அப்படின்னு பார்க்கும்போது ஃபேன்ஸ் மத்தியிலையும் இல்ல ஆடியன்ஸ் மத்தியில இருந்து ஒரு மிக்சட் ரியாக்ஷன்ஸ்லாம் நிறையவே வந்துட்டு இருக்கு. அந்த மிக்சட் ரியாக்ஷன்ஸ்லாம் என்னென்ன, அது எதனால அந்த மிக்சட் ரியாக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கோட் படத்தோட ரிவ்யூ போட்டிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அப்படி மிக்சட் ரியாக்ஷன்ஸ் வர அந்த மத்தியில அதிகபட்சமா வர ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கேமியோஸ் படத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே சொல்றாங்க. அதுவும் ஒரு சில இடத்துலலாம் இந்த கேமியோ வச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகிருக்கு. இந்த கேமியோ திணிச்ச மாதிரி ஃபீல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில மிக்சடு ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதுக்கு ரன் டைமும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த கேமியோஸ் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு இந்த ஆக்டர் தான் வந்திருக்கணும்னு இல்லை, இந்த ரோல் நார்மலா வேற யாராவது கொடுத்திருந்தா கூட பண்ணிருக்கணும், நிறைய ஸ்டார் காஸ்டையும் நல்லா யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸும் இந்த செகண்ட் டேல மக்கள் மத்தியில வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன காரணமா இருக்கலாம் அப்படிங்கறத நான் கடைசியா சொல்றேன். அடுத்து என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாங்ஸ்ன்னு சொன்னவும் நீங்க சொன்ன மாதிரி யுவன் சங்கர் ராஜா நல்லா போடல அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இல்ல. ஓகே, தியேட்ரிக்கலா பார்க்கும்போது, மூவியோட பார்க்கும்போது ஆடியோஸ் இல்ல சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்திருக்கு. ஆனா எதனால இங்க சாங்ஸ் நான் நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சாங்ஸ், ஒரு சீன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரீத் இருக்கும் போதே டக்குன்னு ஒரு சாங் போட்டிருக்காங்க. டக்குனே சாங்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த சீனோட அட்டாச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்துகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மட்ட சாங் சூப்பரா இருக்கு, அதுதான் செலிப்ரேஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வர்ற மாதிரி பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை பத்தியும் நான் கடைசியா சொல்றேன். மிக முக்கியமா மூணாவதா ஒரு பாயிண்ட் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் லேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரிவ்யூஸும் வந்துகிட்டு இருக்கு செகண்ட் டேவான இன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கான விஷயம் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். ஸோ 3 hours கிட்ட இந்த படம் வருது அப்படிங்கும்போது இது லேகா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஆடியன்ஸ் மத்தியிலையும் முன்னாடியே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம். ஆனா டீம் சைடு இருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்துல போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் டக்குனே ரைஸ் ஆயிரும், படம் அங்க இருந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த போரிங்கிற ஃபீல் உங்களுக்கு ஒரு செகண்ட் வந்தாலும் அது டக்குனே போயிடும். உங்களுக்கு படம் எந்த விதத்துலையுமே 3 hours அப்படிங்கிற மாதிரி லென்த்தாவே ஃபீல் ஆகாது. டக்குன்னு அடுத்த இடம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு ஸ்கிரீன் பிளே இதில் நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டீம் சைடு சொல்லப்பட்டுச்சு. ஒரு சீன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது போர் ஆகும்போது அப்படியே டிராப் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு ட்விஸ்ட் அங்கே வச்சிருக்காங்க, அந்த ட்விஸ்ட்டை வச்சுதான் அடுத்தடுத்த சீன் நகருது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில இருந்து வருது. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்களா அவங்க சொல்றாங்க, இல்ல மேபி இதனால இந்த காரணம் இருக்கலாம், இதைத்தான் இவங்க நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கு. அதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் கடைசியில இருந்தே வரேன், இந்த லேக்ல இருந்தே வரேன். லேக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, படத்துலயா இருக்கட்டும் இல்ல அந்த டீம் சைடு இருந்து சொல்லப்பட்டதா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த இடத்துல போர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கோ அங்க டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்ல இருந்து படம் மறுபடியும் எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு நீங்க வர வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. படத்தையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதனால ஒரு சில ஆடியன்ஸுக்கு லேகா ஃபீல் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு போரிங் அந்த சீன் எப்போ டவுன் ஆகுதோ அப்போதைக்கு வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, அது மேபி அவங்க எல்லாருக்குமே கெஸபிளா இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய ரிவ்யூஸ் ஏன்னா இது செகண்ட் டே அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் டேக்கான ரிவ்யூஸ் நிறைய வந்திருக்கும், இல்ல லீக்ஸ் நிறைய கிடைச்சிருக்கும். அப்படிங்கறதுனால அந்த ஒரு முன்னாடி மூவி டீம் பயந்தாங்க இல்லையா, நாங்க ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஸ்பாயில் ஆயிரும், படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலா கிடைக்காது அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் இங்க நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஸ்பாயில்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் அந்த ஸ்பாயிலர்ஸை வச்சு ஆடியன்ஸுக்கு நிறைய ஒரு சில பேருக்கு கிடைச்சிருக்கனால
ஸோ இதுதான் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற கெஸ்ஸிங்கே வந்து அந்த சீனை இன்னும் கொஞ்சம் லேகா வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து இப்படி லேகா போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த லேகுக்கும் அந்த சாங்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால அடுத்து வந்து நம்ம சாங்குக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கெஸபிளா இல்ல ப்ரெடிக்டபிளா இருக்கனால அந்த சீன் வந்து இன்னும் லேகா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்பேஸ் ஒண்ணு ஃபுல்லா வந்து டென்ஸாவே போய்கிட்டு இருக்க கூடாது, அதுக்கான ஸ்பேஸ் ஒன்று அங்கே ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கறனால தான் மூவிக்கு இடையில வந்து அந்த சாங்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இதுவே வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கனால அந்த இடத்துல சாங்ஸ் வச்சது இன்னும் உங்களுக்கு ரொம்ப டிராகா வந்து தோணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து செகண்ட் டே ரிவ்யூல வந்து சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி இருந்தீங்கனாலே இந்த படம் வந்து இன்னும் ஃபாஸ்டா இருந்திருக்கும், சாங்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து லேகா ஃபீல் பண்ண வைக்கிது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸும் வந்து நிறைய ஆடியன்ஸ் மத்தியில இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அதுக்கான ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்விஸ்ட் எல்லாம் ப்ரெடிக்டபிளா அவங்களுக்கு இருந்தது, அதுவே இந்த படத்தை ஆல்ரெடி ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில வந்த இந்த சாங்ஸ் வந்து ஆப்வியஸா அவங்களுக்கு தேவையில்லை, இந்த இடத்துல எதுக்கு சாங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகப்பட்டு இருக்கலாம். இதுதான் வந்து அந்த சாங்குக்கான லேக் காரணம். அப்படி இருக்கிற இதே ஆடியன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி அந்த மட்ட சாங் இருக்கு இல்லையா, அதையும் வந்து செலிப்ரேஷன் மோட் பயங்கரமா இருக்கு, அங்க வந்து அந்த சாங்குக்குள்ள இருக்க ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மூவி டீம் பிளான் பண்ணி இந்த சாங் எல்லாம் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்ஜாய் செலிப்ரேஷன் வைப் வந்து தேட்டரில் இருக்கணும், தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும் போது அவங்க எல்லாருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து அந்த செலிப்ரேஷன் வைப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி அவங்க நினைச்சு பண்ண விஷயத்த வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்படி சாங்ஸ் இந்த இடத்துல தேவையில்லாம லேகா இருக்குன்னு சொல்ற அதே ஆடியன்ஸ் வாயில இருந்து இந்த சாங் வந்து செலிப்ரேஷனா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைச்ச இந்த இடத்துலயே வந்து மூவி டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கேமியோஸ்க்கு போனோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி கேமியோஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதை தாண்டி அந்த படத்தோட காஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே அதுலயே வந்து நிறைய ஸ்டார் காஸ்டிங் இருக்கு. ஏன்னா தனித்தனியா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பிக் ஹீரோஸ். இப்போ தளபதி நான் விஜயண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ஹீரோ, இல்ல பிரபுதேவா மாஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ஹீரோ, டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர் பாத்தீங்கன்னா அவரும் ஹீரோவா இருந்திருக்காரு, இந்த பக்கம் வில்லன் மோகன் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ஹீரோ. இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஹீரோஸா இருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்க கேரக்டரை வந்து ரைட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா ஆயிட்டாலும் அந்த ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது மேலதான் வந்து அந்த பழி போய் விழுகும். ஆல்ரெடி படம் லேக் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த ஸ்கிரீன் பிளேக்கும் ஒரு மிக முக்கியமான கனெக்ட் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாருமே ஹீரோஸ், எல்லாருமே பெரிய ஸ்டார்ஸ். அப்படி இப்போ யோகி பாபு எடுத்துக்கிட்டோம்னா கூட அவர் ஒரு தனி ஹீரோ, நிறைய படங்கள் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கான கேரக்டர்ஸ், இந்த ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஒரு சீன்ல வராங்க, வந்துட்டு உடனே அவங்க கேரக்டர் வந்து முடிஞ்சு போயிருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது எதிர்பார்த்த ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கலாம். இந்த ஒரு சீனுக்காக எதுக்கு இவரை வந்து கேஸ் பண்ணணும், ஏன் இந்த சீன் வேற யாராவது பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நெகட்டிவா அவங்க மத்தியில இருந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சீனுக்கு இவங்க தான் வந்து கரெக்டா எமோட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டரோ இல்ல அந்த டீமோ வந்து பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு நான் முன்னாடியே சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், இந்த லைலா அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு கேரக்டர். அவங்க அந்த கேரக்டருக்கு அந்த அளவுக்கு மற்ற கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த கேரக்டருக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல, அந்த கேரக்டருக்கு அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த கேரக்டருக்கு லைலா அவங்கள சூஸ் பண்ணது ஒரு எப்படி சொல்றது, இந்த நாஸ்டாலஜிக்கான ஃபீலை வந்து நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். யார் இருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டா இருந்திருக்கும், யாரோ இருக்கிறதுக்கு லைலா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அண்ணன் வந்து சொல்லியிருந்தாப்ல. அப்படி பார்க்கும்போது இந்த எல்லா கேரக்டர்ஸுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு, இந்த இடத்துல ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும், ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்னு இவர் வந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸும் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கே தவிர இதுக்கும் அந்த ஸ்பாய்லருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு இங்கே இவங்க தான் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சப்பே வந்து ஸ்பாயில் பண்ணப்பட்டனால ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்ட் ஆயிடுச்சோ செகண்ட் டேக்கு அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த ஓவர் ஹைப்ல போகும்போது அந்த ஹைப் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கறதுனால இந்த கேமியோஸ் மேல ஒரு விரக்தி வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் தான் செகண்ட் டே அப்போ வந்து நெகட்டிவா சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த நெகட்டிவா சொல்லப்பட்டதுக்கு இதுதான் காரணமா இருக்கணும், அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆனதுக்கு இதுதான் காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நான் சொல்ல வர்றது என்ன கடைசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு படம் பார்க்காதவங்கள நான் சொல்றேன், செகண்ட் டே தான் ஆகியிருக்கு படம் ரிலீஸ் ஆகி. ஸோ நிறைய பேர் வந்து கண்டிப்பா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, டிக்கெட்ஸும் இன்னும் அவைலபிளா இல்லை, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் பக்கம் வந்து டிக்கெட்ஸ் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்க ஆப்வியஸா வாய்ப்பு இல்லை. படம் பார்க்காதவங்க ஸ்பாய்லர்ஸை
ஆல்ரெடி நிறைய ஸ்பாயில் பண்ணப்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த இன்டர்வியூஸ்லேயே அந்த ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் தவிர்த்துறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பாய்லர்ஸ் சப்போஸ் நீங்க ஸ்பாய்லர்ஸ் வந்து கேட்டாலும் அந்த ஓவர் ஹைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு எந்த அளவுக்கு ஹைப் செட் பண்ணியிருந்தீங்களோ அதே ஹைப்போட போய் படம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஸ்பாய்லர்ஸும் இல்லாம போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களால வந்து அந்த செலிப்ரேஷன் மோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா செகண்ட் டே அப்படிங்கும் போதே நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த ரிவ்யூஸும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த சீன்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ஸ்டோரியே வந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்பாய்லர்ஸ் இல்லாம நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதே அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் இங்க தெரிய வச்சுக்கிட்டு, இதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கோட் மூவி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் வந்து அடுத்த வீடியோல உங்களை வந்து சொல்லும் முறை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கிருஷ்ணா. மறக்காம அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெட்ரோ மீடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.